ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மத்தியானம் போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ. நான் வந்துட்டு கிச்சனில் வந்து என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கலான்னு பார்த்தா, ஏற்கனவே நான் காஞ்ச பட்டாணி வாங்கி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாமே பூச்சி பிடிச்சிருந்தது. சரி, அதையும் ஜலிச்சுட்டு காய வச்சு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிடலாம். எது இல்லை எது இருக்குது அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோன்னா நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும், நம்ம சமையல் பண்ணப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும் இல்லையா? அதெல்லாம் வந்து குறைக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த டப்பாவில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத வந்து போட்டு வைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு நானுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி எல்லா டப்பாவில் எது இல்லைன்றதை பார்த்துட்டு, மாதத்துக்கு ஒரு நாள் மளிகை சாமான் வேறு வாங்குவோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நானும் வந்து பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த வந்துட்டு சிலது இருக்குது சிலது இல்லை. நான் ஒவ்வொன்றா எடுத்து அது ஃபில் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். உப்பு இல்லைனா உப்பு கொட்டி வைக்கலாம், எண்ணெய் இல்லைனா எண்ணெயுமே ஃபில் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு மற்ற நேரத்தில் வந்து பெரிய பெரிய வேலைங்க செய்யும்போது இந்த விஷயம்லாம் நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே என்னென்ன பொருள்லாம் கொட்டி வைக்கணுமோ அதெல்லாம் கொட்டி வச்சுட்டேன். ஒரு பக்கம் கடுகு சீரகம் அஞ்சரை பெட்டி இருக்குது இல்லையா? அதுலேயுமே என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபுல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு அது கழுவ வேண்டியது, ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணாமல் இருப்போம் இல்லையா? அந்த பாக்ஸு அதெல்லாம் வந்துட்டு எடுத்து கழுவுறதுக்காக போட்டிருந்தேன். நெய் வேறு வாங்கணும், அது வேறு எழுதி வைக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் கிச்சனில் என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது. ஓகே, அதையுமே பார்த்துட்டு ஃபுல்லாக எல்லா மளிகை ஜாமான் பொருள்லாம் இல்லாததெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இது முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா ஸ்கூலுக்கு? அதுக்குமே வந்துட்டு ஒரு 2 கப் போல் அளவு, ஒரு 1/4 கிலோ அளவு முறுக்கு செஞ்சு வச்சுருந்தேன். ஏற்கனவே செஞ்சு காலி ஆயிடுச்சு. திருப்பியுமே முறுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன் ஃபுல்லாக, அவளுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதுவுமே ஈஸியாக அப்பப்போ வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கும் செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வீட்டிலே செஞ்சு வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் வேணும்னா எண்ணெயும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மளிகை சாமான் என்னென்ன இல்லை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையுமே எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது அதிகமாக வேணும்னா அது, கம்மி வேணுமா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியான நேரத்தில் நம்ம சும்மா இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை முடிச்சிட்டோன்னா கிச்சனில் நம்ம வேலை செய்யும் போது சரி, சமையல் பண்ணும்போது சரி ஈஸியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.